நாமத்தினாலே அனைவருக்குமாக வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் கால கொண்டாட்டங்களில் நாம் இருக்கும் பொழுது சற்று ஒரு சிந்தனைக்காக ஒரு காரியத்தை யோசித்து பார்ப்போம். ஒரு கிராமத்திலே, ஒரு வீட்டிலே ஒரு குழந்தைக்கு 1ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவிற்காக அனைத்து ஆயத்தங்களையுமாக செய்து அநேக விருந்தினர்களை அழைத்திருந்தார்கள். விருந்தினர்களும் நண்பர்களுமாக அந்த வீடே கலகலப்பாக இருந்தது. அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தார்கள். குழந்தை சற்று ஓய்வெடுக்க வேண்டி அழுத காரணத்தினால் அந்த குழந்தையை கட்டிலில் கொண்டு போய் படுக்க வைத்து மற்ற வேலைகளிலே அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அப்பொழுது மழை வர தொடங்கியதால் அந்த வீட்டு எஜமானி அம்மா தன்னுடைய வேலைக்காரியை பார்த்து காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய துணிகளை எடுத்து கொண்டு வந்து வீட்டிற்குள்ளாக போடு என்று கூறவும், அந்த துணிகள் மலை போல் குவிந்த காரணத்தினால் அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வேலைக்காரமாக கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போடும் பொழுது தன்னுடைய முகத்தை அந்த துணிகள்லாம் மறைத்த காரணத்தினால் கட்டிலே குழந்தை இருப்பதை கவனிக்காமல் அனைத்து துணிகளையுமாக கட்டிலே போட்டுவிட்டு அந்த வேலைக்கார அம்மா சென்று விட்டது. வீட்டு எஜமானர் மட்டுமல்லாது அநேக மற்ற வேலைகளிலே, மகிழ்ச்சியிலே, மற்ற காரியங்களை, ஆயத்தங்களை பார்ப்பதிலே கவனமாக இருந்தார்கள். விழா தொடங்க ஆரம்பிக்க இருக்கும் பொழுது விழா நாயகனாகிய அந்த குழந்தையை அவர்கள் காணுமே எங்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தாய்க்கு அப்பொழுதுதான் தன்னுடைய குழந்தையை தூங்க வைத்தது ஞாபகம் வரவும் கட்டிலே சென்று அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு மேலாக துணிகள் மூடியிருந்தது. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐயோ குழந்தை மேலே இவ்வளவு துணி கிடைக்கின்றது என்று எடுத்துவிட்டு அதை பிற்பாடு பார்க்கின்றார்கள். என்னவாகி இருக்கும் என்பதனை நாம் சற்று சிந்திப்போம். இப்படியாகத்தான் நமது வாழ்விலுமாக கிறிஸ்மஸ் கால கொண்டாட்டங்களிலே நாம் எதற்காக அந்த கிறிஸ்மஸ் தினத்தை நினைவு கூறுகிறோம், எதற்காக அந்த நாள் வருகின்றது என்பதை மறந்துவிட்டு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை மீட்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்பதனை மறந்துவிட்டு கொண்டாட்டங்களிலே மட்டுமே நாம் கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கின்றோம். புத்தாடை வாங்குவதும், பலகாரங்கள் செய்வதும், மற்ற நண்பர்களோடு சந்தோஷமாக இருப்பதிலுமே நாம் உலக பிரகாரமான காரியங்களிலே ஈடுபடுகின்றோமே ஒழிய நமக்காக மரித்தார், நமக்காக நம்மை மீட்பதற்காக வந்தார் என்பதனை முற்றிலுமாக மறந்து விடுகின்றோம். எனவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக வந்த அவரை ஏசாயா 9:6 கூறியிருக்கின்றது போல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று கூறியிருப்பதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய சமாதானத்திற்காக, நம்மை ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவதற்காக வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாதி கர்த்தரை ஒவ்வொரு நாளுமாக கிறிஸ்துவின் பிறப்பின் தினமாக கொண்டு அவரை முன்வைத்து காரியங்களை செய்யும் பொழுது அனைத்து காரியங்களும் நமக்கு வெற்றியாக அமையும். அவர் பாதையில் நடக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சென்றடைவோம்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அனைவருக்குமாக கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன்.